Papa. எல்லா வகையான தீமையிலும் சாவின் ஆதிக்கத்திலும் வாழ்ந்து வந்த மனவளத்தை மீட்பதற்காக மனிதரின் விழாவை உலக விழாவாக இன்றைக்கு உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாமும் அந்த விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் இந்த கொண்டாட்டங்கள் வெற்று அடையாளங்களில் இல்லாமல் அல்லது வண்ண வண்ண விளக்குகளிலும் புத்தாடைகளிலும் மட்டுமல்லாமல் உண்மையாகவே ஒளி வழியிலே நடந்து சென்றவராக வந்த அந்த இயேசுடைய ஒளியிலே காட்டிய அந்த ஒளியில் நானே உலகின் ஒளி என்று அவர் உயர் மதிப்பீடுகளிலே வாழ்ந்தவர். அவர் காட்டுகின்ற முறையில் இந்த திருப்பதியை பங்கேற்க அழைக்கிறேன். உண்மை ஒளியில் இதனாலே மண்டலத்தில் இன்னகத்திலும் அவரது ஆட்சியை ஆட்சி செய்கின்ற இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள், அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் கடவுள் மனிதனை தேடி வருகின்றார். பல நேரங்களில் மனிதர்களாகிய நாம் கடவுளை தேடி போகிறோம், ஆனால் கடவுள் நம்மை தேடி வருகிறார். எதை காட்டுகிறது என்றால் கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் அன்பு செய்கின்றார் என்பதை தான் காட்டுகின்றது. அன்று வானதூதர்கள் இடையருக்கு நற்செய்தி சொன்னார்கள். உங்களுக்கெல்லாம் மாபெரும் நற்செய்தி அறிவிக்கின்றேன், நமக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். பிறந்திருக்கிற இயேசு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு உரியவர் அல்ல, எல்லா மக்களுக்கும் உரியவர். எல்லா மக்களும் கடவுளின் சொந்த பிள்ளைகள். அந்த அளவில் எல்லா மக்களும் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் கொண்டு
மாட்டுத் தொழுவில் மனிதனாக பிறந்திருக்கின்றார். இது எதை காட்டுகிறது என்றால் நாமும் பிறருக்காக வாழ வேண்டும் என்பதுதான். ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகின்றோம். மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ். அந்த மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் எங்கே இருக்கிறது? பிறரோடு பகிர்ந்து கொள்வதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. பிறரை அன்பு செய்கின்றோம். அன்பினால் நமக்குள்ளே பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அவர் பகிர்ந்து கொள்ளும்போது நிலையான மகிழ்ச்சி வருகின்றது. அத்தகைய மகிழ்ச்சியை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். இந்த நல்ல நாளில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது பிறந்திருக்கின்ற இயேசு அனைவருக்கும் உண்மையான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இஸ்ரேல் பகுதியில எல்லாம் போர் நடந்திருக்கு. அவர்கள் உணர வேண்டியது அனைவரும் கடவுளின் மக்கள். எந்த உலகம் தனிப்பட்ட நபருக்காக படைக்கப்பட்டது அல்ல. கடவுள் நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்வதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. எல்லாரும் இவ்வுலக பொருட்களை ஈட்டினால் மகிழ்ச்சி என்று நினைக்கின்றார்கள். இறுதியில் அனைவருமே உணர்வார்கள் இவ்வுலகம் தருகின்ற தராத மகிழ்ச்சியை கடவுள் கொடுக்கின்றார். அவர்கள் உணர வேண்டும். அவர்களுக்காக நாம் இன்று சிறப்பாக ஜெயிப்போம். உலகில் அமைதி நில வேண்டும் என்று ஜெயிப்போம். நன்றி, வணக்கம்.